பள்ளியிலே மாணவிகள் மது அருந்துகின்ற காட்சி பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்றது. ஒரு வேதனையான சம்பவம். அதை பற்றி எல்லாம் இந்த அப்பா ஸ்டாலின் கவலைப்படுவதாக தெரியவில்லை. ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற உளவுத்துறை திரு கருணாநிதி குடும்பத்திற்கு, ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஏவல் செய்கின்ற உளவுத்துறையாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இன்று வரை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த ஒருவர் 2 வயது பச்சிளம் குழந்தையை பாலில் சீண்டல் ஆளாக்கி கொலை செய்யப்படுகின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. தினந்தோறும் காலையில போட்டோ ஷூட் எடுப்பார், மாலையிலே பத்திரிகையில ஊடகத்தில் வரும். அதுதான் இந்த 5 ஆண்டு காலத்தினுடைய இந்த விடியா திமுக ஆட்சியுடைய சாதனை என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழக மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் படுகின்ற துன்பம், இந்த ஆட்சியாளர் அதை பற்றி கவலைப்படாமல் மக்கள் எக்கேடுகிட்டு போனாலும் பரவாயில்லை, தன் குடும்பம் மட்டும் செழித்து வளர்ந்தால் போதும் என்ற நிலையிலே இருக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். இன்றைக்கு மக்களுக்கு விடுவு காலம் பிறக்கின்ற காலம் வந்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சியிலே அமர்ந்ததோ அன்று முதல் இன்று வரை எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, இப்படி தமிழகம் முழுவதும் சர்வசாதாரணமாக கிராமத்தில் இருந்து நகரம் வரை போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் விற்பனை ஜரூராக தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், ராணியற்ற முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் நம்முடைய குழந்தைகளை சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பள்ளிக்கு அனுப்புகிறோம், கல்லூரியிலே படிக்க வைக்கின்றோம். அவருடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எவ்வளவு கஷ்டத்துக்கு இடையிலும் நாம் பெற்ற பிள்ளை எதிர்காலத்திலே சிறப்பாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்பி வைக்கின்றோம். ஆனால் இன்றைய ஆட்சியாளருடைய கொடுமையால் அந்த பள்ளி மாணவர்கள் கல்லூரிகள் அருகிலே கஞ்சா விற்பனையால் இன்றைக்கு அந்த மாணவர்கள் அதற்கு அடிமையாகி அவள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு பத்திரிகையில் ஊடகங்கள் வருகின்ற பெரும்பாலான செய்தி, இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சியை அவ்வப்போது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்க்கக்கூடிய அவலங்களை கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. நெஞ்சையே பதற வைக்கின்ற சம்பவம் ஒன்று நடந்தது. திருநெல்வேலியிலே 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் பள்ளியிலே மது அருந்தக்கூடிய காட்சி எவ்வளவு வேதனையாக ஒரு சம்பவம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய குழந்தையுடைய எதிர்காலத்திற்காக பள்ளிக்கு அனுமதிக்கின்றோம். ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியிலே படிக்கிற காலத்திலே பள்ளியிலே மாணவிகள் மது அருந்துகின்ற காட்சி பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்றது. ஒரு வேதனையான சம்பவம். அதை பற்றி எல்லாம் இந்த அப்பா ஸ்டாலின் கவலைப்படுவதாக தெரியவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் உளவுத்துறை இருக்கின்றதா என்று மக்கள் கேட்கின்ற நிலைக்கு உளவுத்துறையுடைய செயல்பாடு செயலிழந்து இருக்கின்றது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது, போதைப் பொருள் விற்பனை அதிகரிக்கின்ற பொழுது அரசுக்கு உரிய முறையிலே தெரிவித்து இந்த உளவுத்துறை செயல்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற உளவுத்துறை திரு கருணாநிதி குடும்பத்திற்கு, ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஏவல் செய்கின்ற உளவுத்துறையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதை ஆசாமிகள் அவர்களை பிடிக்க செல்கின்ற காவலர்களை
கண்மூடித்தனமாக தாக்கின்றார்கள். காவலருக்கே இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை விடியா திமுக ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு சென்னை மாநகரம் பட்டம் பகலிலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இன்று வரை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியில் அங்க வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் வெட்டி சாக்கப்படுகிறார். அவர் எரித்து கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை குற்றவாளிகளும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு நாங்குநேரில் இருசக்கர வாகனத்தில் போதை ஆசாமிகள் சாலையிலே சென்று கொண்டிருந்தவர்களை வெட்டி சாய்க்கின்றார்கள். அதில் 2 பேர் படுகொலை செய்யப்படுகிறார். அதே போல சிவகங்கை மாவட்டம் அந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் போதை ஆசாமிகள் சென்று கொண்டிருந்த பொழுது சாலை ஓரமாக நின்றவர்களை வெட்டி சாய்க்கப்படுகின்ற காட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்சியிலே பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு கிருஷ்ணகிரியில 2 வயது குழந்தையை கூட விட்டு வைக்கலை. திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த ஒருவர் 2 வயது பச்சிளம் குழந்தையை பாலியல் சீண்டல் ஆளாக்கி கொலை செய்யப்படுகின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் வீதியிலே விளையாடி கொண்டிருந்த 9 வயது சிறுமியை ஒரு காம கொடுகிறன் அந்த சிறுமியை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட காட்சி தொலைக்காட்சியிலே நாம் பார்த்தோம். இதையெல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியிலே கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மதுராந்தகம் அருகிலே இருசக்கர வாகனத்திலே சென்று கொண்டிருந்த ஒரு பெண்மணியை சில பேர் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. அண்மையிலே 3 நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியிலே பள்ளியிலே படிக்கின்ற மாணவி அந்த மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான ஆட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. அந்த உடலை வாங்க 3 நாட்கள் அந்த சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுடைய உறவினர்கள் சாலையிலே மறியல் செய்த காட்சி நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அதே போல அண்ணா நகரிலே ஒரு சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு நீதிமன்றம் மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது என்று சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதை எதிர்த்து வெக்கங்கட்ட அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறது. அப்படி என்றால் கொலை குற்றவாளிகளை இந்த அரசு எப்படி பாதுகாக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராய் அருந்தி சுமார் 68 பேர் மரணம் அடைந்தார்கள். அதற்கு ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் துணை நின்ற காரணத்தினாலே ஆளுங்கட்சியில இருக்கின்ற அந்த நபர்கள் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது என்ற அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் இந்த விடியா திமுக அரசு உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்தது. இதிலிருந்து நாம் பார்க்க வேண்டும், குற்றவாளிகளுக்கு துணை நிற்கின்ற அரசாங்கமாக திரு ஸ்டாலின் அரசு செயல்பட்டது என்பதை நிரூபணமாயிருக்கின்றது. அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார். அதிலே ஒரு அமைச்சர் திமுக கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த வழக்கு நீத்து போகின்ற அளவுக்கு இன்றைய நிலைமை இருக்கின்றது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும். இதை தூசி தட்டி எடுக்கப்பட்டு உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு டாஸ்மாக் கொள்ளை, இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 6000க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் இருக்கின்றன. அந்த மதுக்கடையிலே
சுமார் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகின்றது டாஸ்மாக் கடைகளே. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று விலை நிர்ணயிக்கப்படுகின்ற பொழுது ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாக் கடைகளை விற்பனை மூலமாக ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக முறையீடாக கொள்ளையடிக்கின்ற அரசு. இந்த அரசு ஒரு மாதத்திற்கு 450 கோடி, வருடத்திற்கு 5400 கோடி, இந்த 5 ஆண்டு காலத்தில் சுமார் 24,000 கோடி இந்த டாஸ்மாக் பாட்டில் விற்பனையில் மட்டும் முறையீடாக நடைபெற்ற பணம் கொள்ளையடிக்கப்பட்டுகின்றது. அதோட இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லா பொருள் விலை உயர்ந்து விட்டது. உணவுப் பொருட்கள் வெண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது. இந்த ஆட்சியிலே மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு இல்ல, வருமானம் இல்ல குடும்பத்திற்கு, மறுபக்கம் விலைவாசி உயர்வு. அரிசி விலை உயர்ந்து விட்டது, எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது, பருப்பு விலை உயர்ந்து விட்டது, இன்றைக்கு மளிகை சாமானுடைய பொருள் உயர்ந்து விட்டது 40%. ஆக மக்கள் குடும்பம் நடத்துவதற்கே கடினமான சூழ்நிலை தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. அதையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அரசாங்கத்திலே போதிய கவனம் செலுத்தவில்லை. ஆனால் இன்றைய முதலமைச்சர் ஆளுகின்ற ஆட்சி இருக்கின்ற வரை அவர் போட்டோ ஷூட் தினந்தோறும் காலையிலே போட்டோ ஷூட் எடுப்பார், மாலையிலே பத்திரிகையில ஊடகத்தில் வரும். அதுதான் இந்த 5 ஆண்டு காலத்தினுடைய இந்த விடியா திமுக ஆட்சியுடைய சாதனை என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் சொல்லுகிறார் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லுகிறார். எதில் முதல் மாநிலம்? கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அத்தனை பேரும் கடன்காரனா ஆக்குனது திமுக ஆட்சியில மறந்துவிடக் கூடாது. இந்த கடனை எல்லாம் நாம் தாம் அடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு 2026 மொத்த கொலைகள் 110 கொலைகள் இந்த ஆண்டு மட்டும் நடந்திருக்குது. பிப்ரவரி 2026 மொத்த கொலைகள் எண்ணிக்கை 84, மார்ச் 17 எண்ணிக்கை 52, கடந்த 75 நாட்கள்ல நடந்த மொத்த கொலை எண்ணிக்கை 246 கொலைகள் நடக்குது. கொலைகள் நடக்காத நாளே இல்ல. இந்த ஆட்சி பொறுப்பேற்றது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இன்னைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு கடந்த ஒரு இடத்தில் நடந்த கொலைகள் எண்ணிக்கை மட்டும் 1408. இத அதிகாரிகளை வைத்து இன்றைக்கு பேட்டி கொடுக்கிறாங்க. ஏன் ஆட்சியாளர்கள் பேட்டி கொடுக்க முன் வரல? ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இந்த ஆட்சியில இருக்கின்ற காரணத்தினால அவர்களால் முன் வந்து இந்த செய்தியை மக்களிடத்திலே தைரியமாக சொல்ல முடியாத ஒரு அவல ஆட்சி திமுக பார்க்கப்படுகிறது நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு லாக்அப் மரணம் சிந்திச்சு பாருங்க. சிவகங்கை மாவட்டம் கோயில் காவலாளி அஜித்குமார் ஒரு திருட்டு வழக்குல வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை கஸ்டடியிலே கொலை செய்யப்பட்டுகின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. ஆகாஷ் லாக்அப் மாறணும், அவர்களும் இன்றைய நிலையில இந்த ஆட்சியாளர் கொடுமையால இன்றைக்கு அந்த உயிரை நாம் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 1% அறிவிப்புகள் கூட 1/4 அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. அத்தனையும் பொய். இன்றைக்கு ஸ்டாலின் சட்டமன்றத்திலும் இன்றைக்கு ஊடகத்திலும் அவர் பேசுகின்ற பொழுது, கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை இன்னைக்கு மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அத்தனையும் பொய். மக்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த ஆட்சியை விரட்டி அடிக்க மக்கள் முன் வந்து விட்டார்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினாலே அரசு ஊழியர்கள் வீதியிலே வந்து போராடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதே போல தூய்மை பணியாளர்கள் எப்படி கொடுமைப்படுத்தினார்கள் இந்த ஆட்சியை என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பார்த்தோம். அப்படி தூய்மை பணியாளர்களையும் கொடுமைப்படுத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசும். அதே போல கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள் வீதியிலே வந்து போராடுகின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்பட்டது என்ற செய்தி இந்த நேரத்திலே தெரிவித்து, இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கல. கிட்டத்தட்ட 9 மாத காலமாக நீதிமன்றம் குறிப்பிட்டு கூட இன்னும் தமிழகத்துல ஒரு நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு திராணற்ற அரசு விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து,
இனியாவது பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் தகுதியுமா செய்தி போடுங்க. இத்தனை நாள் பயந்து பயந்து இருந்தது போதும். நான் சொல்லுவது அத்தனையும் நான் இதுவரைக்கும் சொன்ன செய்திகள் அத்தனையும் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்தவை, நாங்களாக தெரிவித்து சொல்லவில்லை. ஆகவே இந்த உண்மை செய்திகள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் இருக்கின்ற என்பதை உணர்ந்து நடுநிலையோடு செயல்பட்டு நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல். ஊழல் விளம்பரம் மட்டும் செய்த திமுக ஆட்சியின் ஆட்டம் கடந்த 15ஆம் தேதியோடு முடிவு கட்டப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டிற்கு இன்னைக்கு வசந்த காலம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி விரைவிலே மக்களால் கொடுக்கப்படுகிறார். இளைய சமுதாயத்திற்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது. மே மாதம் ஆட்சிக்கு வருவோம், நல்ல ஆட்சி அமைப்போம். நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கியுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிற்கின்ற தொகுதியிலே இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போற்றுகின்ற வேட்பாளருக்கு அவருடைய சின்னத்திலே வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சத்யாவின் குலுகுலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.